நீ பாட்டு எதை பத்தியும் கவலைப்படாம எல்லாரும் முன்னாடி நான் தான் உன் புருஷன்னு அண்ணன் கிட்டே சொல்லிட்டேன். அண்ணனுக்கும் விஷயம் தெரிஞ்சு போச்சு, எல்லாம் போச்சு. எங்க அண்ணனும் காதலுக்கு ஒத்துக்கிட்டாரு. அதை சொல்லிட்டு போலாம் தான் வந்தேன். வாசல் வழியா வந்தாதான் வாட்ச்மேன் பிடிச்சிக்கிறானே, அதான் பைப் பிடிச்சி ஏறி வந்தேன். இந்த மாதிரி பழக்கத்தை எல்லாம் விட்டுடுன்னு சொல்லிருக்கேன்ல. அந்த பழக்கம் இருக்கிறதால தானே இப்ப உன்னை பார்க்க முடிஞ்சது. இத பாத்தியா? ஐ இதயம். இது எப்பவுமே துடிச்சுக்கிட்டே இருக்கும். இதுக்கு அட்டாக்கே வராதோ? ஏய், நான் சீரியஸா பேசிட்டு இருக்கேன். இதுல இருந்து வர சத்தம் ஒவ்வொரு நிமிஷமும் நீ ஒரு பெரிய ஹார்ட் சர்ஜனா வரணும்னு உனக்கு ஞாபகப்படுத்திக்கிட்டே இருக்கும். சுனில், இந்த ஹாஸ்டல்ல 200 ரூம்ஸ் இருக்கு. தீபாவளி பொங்கல்னு பண்டிகை வந்தா மத்த ரூம்ஸ்ல இருக்கிற எல்லாரும் போயிடுவாங்க. ஆனா ஒரு ரூம்ல ஒருத்தி மட்டும் தனியா இருப்பா. அவளை அழைச்சிட்டு போக யாருமே வரமாட்டாங்க. அவளுக்கு அக்காங்கிற சொந்தத்தை தவிர வேற யாருமே கிடையாது. எப்போது அவளை பார்க்கணும்னு தோணுச்சுன்னா அக்கா தான் அவளை தேடி வருவா. அவளும் வீட்டுக்கு அழைச்சிட்டு போக மாட்டா. ஏன்னா அக்கா புருஷன் கேரக்டர் அப்படி. பாசத்துக்கு ஏங்கினா அவ தன் மனசை ஒருத்தகிட்ட பறி கொடுத்துட்டா. இனிமே அவன்தான் அவளுக்கு எல்லாமே. அவன் நல்லவனா கெட்டவனா, ரவுடியா முரடனா, எதுவுமே தெரியாம கண்ணை மூடிட்டு தன்னை ஒப்படைச்சிட்டா. அவனுக்கு எல்லாத்துலயுமே விளையாட்டுதான், எதுலையுமே சீரியஸ்னஸ் இல்லை. கடைசி வரைக்கும் அவன் அவளை காப்பாத்துவானா? அவனை நம்பலாமா? ப்ளீஸ் சுனில், அந்த பந்தயத்துல தோத்துட்டேன்னு ஒத்துக்கிறோம்ல. கட் அவுத்து விடு. பந்தயம் என்ன பந்தயம் தான். தோத்துட்டா மீச வரைஞ்சிக்கிறேன்னு சொன்னல, நீ தோத்துட்ட, உனக்கு மீச வரையாம விட மாட்டேன். ஐயோ, இப்ப அவுத்து விட போறியா இல்லையா? ஏரியா கபாலி பார்த்தா கூட பயந்துருவான். அவுத்து விடுன்னு சொல்றல, பொறுக்கி. இரு இரு, சிட்டாதே இரு. ஆடிராக்காயி ஓ மூக்குடா. நீ மூக்குப்பட்டி போடுவியா? எங்கதான் வச்ச? எங்க இந்த மூக்குல ஒரு 1 கிலோ இன்னும் என்ன செய்யலாம்? இரு 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 இரு, எந்த மடையனும் வர்றான், பாத்துட்டு வந்துடுறேன். ஐயோ மாங்கா மடைய. சுனில் சார், கம் ஆன். கங்க்ராச்சுலேஷன்ஸ். தேங்க்ஸ் சார். இன்டர் காலேஜ் காம்படிஷன்ல ஸ்போர்ட்ஸ்ல நம்ம காலேஜ் ஃபர்ஸ்ட் வந்திருக்கேன்னா அதுக்கு நீ தான் காரணம். நீ ஒரு பொறுப்பான மாணவனா மாறுவேன்னு நான் நம்பினது வீண் போகல. ரியலி ஐ அம் ப்ரௌட் ஆஃப் யூ. பசங்களை நல்லா என்கரேஜ் பண்ணணும். இந்த வருஷத்துலேருந்து ஸ்போர்ட்ஸ் டேயை கிராண்டா கொண்டாடலாம்னு முடிவு பண்ணியிருக்கேன். அதுக்கு சீஃப் கெஸ்டா எஜுகேஷன் மினிஸ்டரை இன்வைட் பண்ண போறேன். ஸ்போர்ட்ஸ் கமிட்டி சேர்மன் முறையில் நீ கூட வந்தா நல்லா இருக்கும். 6 மணிக்கு அப்பாயின்மெண்ட். வாயா போயிட்டு வந்துடலாம். சார் அது வந்து கெட்டின்யா. வாட்ச்மேன் மட்டும் வந்து அவுத்து விடலனா என்ன ஆயிருக்கும்? பொறுக்கி ராஸ்கல். என்னமா திட்டுற? நான் ஒன்னும் சொல்லல, நீ வண்டி ஓட்டு. ஆட்டோவை நிறுத்து. என்னப்பா வருமா? வராதுங்க, சவாரி இருக்கு. உன்னை கேட்கலடா நாயே, பொண்ணை கேட்டேன். வெளியே பாம்பேல இருந்து வந்தவன முதல் போனி நீதாம்மா. டேய் வண்டியை நிறுத்துற. ஏன்னா உள்ள சொல்றது வண்டி ஓட்டுறான். இறங்குடி. டச்சிங் டச்சிங். அடடா, ஏசி வண்டியில வந்து கூட பாப்பா உடம்பு சுடுதுட்டோய். அரே போனா तुम லிப்டா குத்துமா போனமான்னு இல்லாம என்ன வந்து கதை முடியுன்னு நான் சொல்ல சொல்ல உள்ள வந்துங்கடா. तुमको मालूम है मैं कौन हूं?
தோட்டா வெள்ளத்தோலை பார்த்தவன மயங்கிருவாளுங்களா. இன்னும் பல வீடியோக்களை காண சன் லைஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.